வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. பாவம் நேத்து வேப்பங்குச்சியை வச்சு பல் தேய்ச்சி கஷ்டப்பட்டாரு. அவருக்கு ப்ளூ, வெண்பா குட்டிக்கு எல்லோ, எனக்கு பிங்க். ஐயோ, ஐயோ பிரஷ் வாங்க மறந்துட்டேனே. இன்னைக்கு வேப்பங்குச்சி தானா? நேத்து தேய்ச்சதே வாயெல்லாம் புண்ணா போய் கிடக்கு. இன்னைக்குமா? சரி. வேப்பங்குச்சி அட பிரஷ் மல்லி தான் வாங்கி வச்சிருப்பா. இத பார்த்தாலே தெரியுது வெண்பாக்குதான். இதோ இப்ப 2 பிரஷ் இருக்கு. ப்ளூ, பிங்க், ப்ளூ தான். பிங்க் நல்ல பிரைட்டா இருக்கு. ஓகே, பிங்கே எடுத்துப்போம். ஏன் லேடிஸ் மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுமா என்ன? நான் கூட யூஸ் பண்ணுவேன். வாய் நமங்குது பேஸ்ட் பிரஷ் வச்சு பல்லு தேய்க்காம. எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு வேப்பங்குச்சில தேய்க்க சொல்றா? கொடுமையா இல்ல? ராட்சசி. ஏங்க பிரஷ் வாங்கி வச்சிருந்தேன், நீ பாக்கலையா? ஏன் பாக்கல? பேஸ்டுக்கு பக்கத்துல தானே வச்சிருந்தேன். அப்படி என்ன நான் கண்ணுல கோளாரோடையா இருக்கேன்? பேஸ்ட பார்த்தாச்சு, எடுத்தாச்சு, தேய்ச்சாச்சு, முடிச்சாச்சு. அச்சோ, இதுலயா? பின்ன எதுல தேய்ப்பாங்க? பல்லு தேய்க்கிற பிரஷ் தானே இது. உங்க வீட்ல இதை வச்சலாம் பல்லு தேய்க்க மாட்டீங்களா? என்னங்க அது இல்லங்க, அது ஏன் பிரஷ்? ஓம் பிரஷ்னா என்ன? நீ பல்லு விளக்கல, வேணும்னா நீ வேற பிரஷ் எடுத்துக்க வேண்டியதானே? அட என்னங்க நீங்க, இப்பதான் அதுல பல் தேய்ச்சி வச்சுட்டு போனேன். ஈரமா இருந்திருக்குமே, அத கூட பாக்கல நீங்க? இல்ல, ஏற்கனவே என் மனசு ரொம்ப ஈரமா இருந்ததா, அதனாலதான் இந்த ஈரத்தை நான் கவனிக்க மறந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல, ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா? எல்லாமே புதுசுன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல விடு, நீ தானே யூஸ் பண்ண. இட்ஸ் ஓகே. அந்த ப்ளூ பிரஷ் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு? ஆமா. அத நீ யூஸ் பண்ணிக்க, நான் இந்த பிங்க் கலரையே யூஸ் பண்ணிக்கிறேன். எதை யூஸ் பண்ணா என்ன? பல்லு சுத்தமாகணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், வாய் இன்னும் மணக்கணும். இது பாரு.
எங்க நீ ஊத்து பார்க்கலாம், யார் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காங்கன்னு பார்க்கலாம். என் மீது மீண்டும் தூரும் இந்த காதல் தோன்றும் நேரம் புது உலகமாகவே நம்மை எங்கென்றாலும் கூட்டி செல்லும் காதலே புவியினிலே உயிர் தொடர செய்து நீங்காமல் இமை பொழுதும் நம்மை இயக்கும் இந்த காதலே தனித்தனியாய் நம்மை பிரித்து வைத்து பாராமல் ஓருயிராய் நம்மை இணைக்கும் இந்த காதலே அகிலமெல்லாம் சுழற்ற வைக்கும் காதலே யாதையுமே ஈர்த்து வெல்லும் காதல் படர்ந்திடும் வேர்க்கூட மண் மீது காதலே துளிர்விடும் முதல் அம்மா ஐயோ வெண்பா, இதோ வந்துட்டேன். அது தரும் கணிக காதலே காதலே காதலே. ஆஹா, வேலைக்கு போறோன்னு காலையில எந்திரிச்சு சமைச்சு வச்சிருக்காளே மல்லி. பாவம், உலகத்திலே ஒரு உறவு கிட்ட பொய் சொல்லி லாபத்தை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப அசிங்கமான விஷயம். அத நான் இப்ப செய்யறேன், என்ன மன்னிச்சிரு மல்லி. ஏங்க நேரம் ஆச்சுன்னா கூப்பிடலாம்ல. ஆ? ஆபீஸ்க்கு முதல் நாளே லேட்டா போனா நல்லாவா இருக்கும்? டாடா மல்லிமா, நான் சரியா பின்னிருக்கேன் பாருங்க. அட மேடம், பெரிய ஆள் ஆயிட்டீங்க போல இருக்கு. பின்ன உங்கள மாதிரியா இருப்பாங்க? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும். அம்மாக்கு எவ்வளவு வேலை இருக்குது. இனிமே நீங்க தான் உங்க லஞ்சை பேக் ஓ பண்ணணும். அப்படிங்களா மேடம்? சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடுறேன். சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? சரி சரி, ஆபீஸ்ல போய் ஒழுங்கா வேலை பார்க்கணும். ஒண்ணு என் செல்ல குட்டி. ஏங்க ஆ? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஆ. மல்லி, எதுக்கு இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போறீங்க, கம்பெனில நல்லா மேல வந்து கூடிய சீக்கிரம் நீங்களே கம்பெனி ஆரம்பிக்கணும். பல பேர் உங்ககிட்ட சம்பளம் வாங்குற அளவுக்கு நீங்க உயரணும். அந்த நாள் சீக்கிரம் வரணும்னு வேண்டிக்கோங்க. தேங்க்ஸ் மல்லி. ஆ. இது நேத்து நீ வாங்கி கொடுத்ததான். நல்லா இருக்கா? ஆ, நீங்க தான் சொல்லணும். ஏன் நீ சொல்லக்கூடாதா? என்ன ரெண்டு பேரும் நீ சொல்லுன்னு விளையாடிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன், நல்லா இருக்கு, ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, சீக்கிரம் வேலை கிளம்புங்க. சரி. ஏ வாலு, நீ எப்படி போற? என்ன மல்லிமா டிராப் பண்ணிடுவாங்க. டிராப் பண்ணிருவாங்களா? எப்படி? நடராஜ பஸ் சர்வீஸ். ஆ? நான் மல்லிமா கூட ஜாலியா பேசிட்டு நடந்து போவனே. ஆ, அப்படியா? மல்லி, என்னையும் ஒரு நாள் அப்படியே டிராப் பண்ணிரு நம்ம பஸ் சர்வீஸ்ல. வெண்பாவை நான் ஸ்கூல்ல விட்டுடுறேன், நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ம். போயிட்டு வரோம் மல்லி. ம். பாய் வெண்பா. பாய் டாடா. சார், என்ன சார் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல. இங்க பாத்தீங்களா அரவிந்த்? சார், சாப்பாடா? ம். நான் வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன் சார், வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே சார்? மறந்துட்டீங்களா அரவிந்த்? காசி சார் கிட்ட பணம் வாங்கணும்ல. கம்பெனில அட்வான்ஸ் தந்தாங்கன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கிறப்ப வேலைக்கு போலையான்னு கேட்க மாட்டாளா? அதான் காலையிலே கிளம்பி வந்துட்டேன் அரவிந்த். ரொம்ப நேரமா இங்கே நின்னுகிட்டு இருக்கேன். என்ன செய்யறதுனே தெரியல. இதுல உங்களை வேற அடிக்கடி தொந்தரவு பண்றணும்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார், என்ன சார் நீங்க?
அப்படிலாம் நினைக்காதீங்க சார். என்ன உங்கள் நல்ல ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன்ல சார். எப்போனாலும் என்ன உதவினாலும் என்னை தயங்காமல் கேட்கலாம் சார். அதான் உங்களை கடைசியா கூப்பிட்டேன். இனிமே எந்த ஹெல்ப்னாலும் ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிடுங்க சார். சரி, சார் சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? ஒன்னும் இல்ல அரவிந்த், ஒரு வேலை வேணும். வேலை சார், நான் உங்ககிட்ட ரெஸ்யூம் வாங்கினேன் இல்லையா, அது கேப்ல வர எல்லா கம்பெனிக்காரங்கிட்டையும் அனுப்பியிருக்கேன் சார். அவங்களும் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க சார். பெரிய கம்பெனில எல்லாம் உடனே கூப்பிட மாட்டாங்களாமே. 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கரியர் டிரைவ்னு போடுவாங்களாமே. அப்ப கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. சார் இப்போதைக்கு வேற என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? எந்த வேலைனாலும் பரவாயில்ல அரவிந்த். ஏதாச்சும் ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் வேலை மாத்திரியா சார்? சார் அதுக்கெல்லாம் பெருசாக சம்பளம் தர மாட்டாங்களே சார். கம்மியா தந்தா கூட பரவாயில்ல அரவிந்த். கம்ப்யூட்டர் வேலைன்னு இல்ல, எந்த வேலைனாலும் ஓகே தான். ஒரு 300-400ன்னு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க? ஐயோ என்ன சார் இப்படி இறங்கிட்டீங்க? சார் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். எனக்கு உடனே ஒரு வேலை வேணும். அரவிந்த் யோசிக்காதீங்க. வேலை கிடைச்சாதான் இந்த லஞ்சையே சாப்பிட முடியும். அது மட்டும் இல்ல, உங்க பேரை சொல்லி கடன் வேற வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதை திருப்பி கொடுக்கறதுக்கு இப்பவே ரெடி ஆகணும் இல்லையா? வேலை கிடைக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் மாசம் போயிடும், வட்டி கூட கட்ட முடியாம ஆயிடும். எனக்கு உதவி செஞ்ச பாவத்துக்கு உங்களுக்கு தான் கஷ்டம். எனக்கு யார் சார் தெரியும்? கேபு, மெக்கானிக் ஷெட்டு, இதை விட்டா எனக்கு வேற போக்கே கிடையாது சார். எனக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அரவிந்த். என் சைட்ல நான் எங்கேயுமே போக முடியாது. என் பேரை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சிருக்கான் அந்த ராட்சசி. இப்போதைக்கு நான் யார்கிட்டயும் போய் நின்னு என்னை ப்ரூவ் பண்ண விரும்பல. புரியுது சார், ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல சார். நான் தான் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றேனே அரவிந்த். இங்க பாருங்க அரவிந்த், எல்லாரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. அன்னபூர்ணி அம்மா வீட்டையே திறந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. மல்லி கணக்கே இல்லாம உதவி பண்றா. நான் மட்டும் சும்மா இருந்துகிட்டு தண்டசோறு சாப்பிடுறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஐயோ சார், என்ன முழுசா நம்புற மல்லி கிட்ட பொய் சொன்னங்கிற குற்ற உணர்ச்சி என்னை சாப்பிடவும் விட மாட்டேங்குது, தூங்கவும் விட மாட்டேங்குது. அதனால மல்லிக்கு ஏதாவது செஞ்சாகணும். ம் அரவிந்த் யோசிக்காதீங்க. ரெஸ்யூம், கம்ப்யூட்டர் இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எங்கனாலும் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க சார், வாங்க சார், காரில் இருங்க சார். அரவிந்த், வேலை கிடைச்சிரும்ல? பார்க்கலாம் சார், வாங்க சார், வண்டியில் இருங்க சார். வாங்க. சார், இந்த கேரேஜில் ஒரு சின்ன வேலை இருக்கு சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். அரவிந்த், நானும் வரேன். இல்லை சார், நான் உடனே வந்துடுறேன். காரில் ஏசி ஓடிட்டு இருக்கு, வெயில் வேற ஜாஸ்தியாக இருக்கு. நீங்கள் இங்கே இருங்க சார், நான் வந்துடுறேன். கார்ல உட்காந்து நான் என்ன பண்ண போறேன்? நானும் வரேன். இன்ஜினை ஆஃப் பண்ணுங்க. அப்படிங்களா சார்? சரிங்க சார். வாங்க சார், வாங்க. இல்ல சார், நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன் சார். நாளைக்கு கண்டிப்பா ரெடி ஆயிடும் சார். பசங்க இல்லைனா கூட நானே பார்த்து தந்துடுறேன் சார். ஆமா சார், ஆமா சார். அண்ணா வணக்கண்ணே. வாப்பா, வணக்கம் வா. ஆமாப்பா, எப்படி இருக்க? இருக்கண்ணே. அப்புறம் இந்தாங்கண்ணே, பேட்டரி சேஞ்ச் பண்ண காசு. என்ன வந்து அவ்வளோ அவசரம்? இதுக்காகவே இவ்வளோ தூரம் வந்த?
காசு கையில இருக்கும் போதே அப்பப்போ கிளியர் பண்ணிடணும். அப்பதான் மனசு நிம்மதியா இருக்கும். அப்புறம் என்ன வண்டி சர்வீஸ் சொல்லணும், எப்போ கொண்டு வந்து விடலாம்? இந்த வாரம் வேணாம் அரவிந்த், நான் அடுத்த வாரம் ஃபோன் பண்றேன், நீ அதுக்கப்புறம் கொண்டு வந்து விடு. ஏன்னா இந்த வாரம் புக்கிங் நிறைய இருக்கா? புக்கிங் இல்ல அரவிந்த், வேலைக்கு ஆளுங்கல்ல. இப்ப கூட பாரு போன்ல திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இந்த பயல்களை நம்பி தொழில் பண்ண முடியுதா? வார சம்பளம் பாரு வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம 2 நாள் லீவ் போட்டு போயிடுறான். எனக்கு என்னன்னு போயிடுறானுங்க. நம்ம பாட்டு தான் திண்டாட்டமா இருக்கு. அண்ணே கொஞ்சம் பெரிய ஆளுங்களா பார்த்து வேலைக்கு வைங்கண்ணே. சின்ன பசங்க இப்படி விளையாட்டுத்தனமா தான் இருப்பாங்க. ஐடியாலாம் நல்லா தான் சொல்ற. நல்ல ஆளா 2 பேரை வேலைக்கு பிடிச்சிட்டு வாயேன். நான் இப்படி ஆமா, தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையப்பா. அண்ணே சார் பேரு விஜய், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி. நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன், வாங்க உட்காருங்க. இல்லண்ணே பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம். அரவிந்த் ஒரு நிமிஷம் வாங்களேன். வாங்க. ஒரு நிமிஷம். ம். சொல்லுங்க சார். ஏன் அரவிந்த், என் மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையா? புரியலையே சார், நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல வேலைக்கு ஆள் வேணும்னு சார் கேட்டாருல்ல. ஆமா சார், இங்க யாரும் நிக்க மாட்டாங்க, வேலை ஜாஸ்தியா இருக்கும் சார். நான் நல்லா வேலை செய்வேன் அரவிந்த். ஸ்பெசிஃபிக்கா ஹை அண்ட் கார்ஸ்ல என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நான் சார்ட் அவுட் பண்ணிடுவேன். மெக்கானிசம் சம்பந்தமா நான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். என்னால இந்த வேலையை பார்க்க முடியும். எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? சார் ஆக்சுவலா உங்க வேலைக்காக கேப்ல வந்து ஒரு சாரை பார்க்க போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். அதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும் அரவிந்த். நீங்க தான் ரெஸ்யூம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதை அவங்க கூப்பிடுறப்ப பாத்துக்கலாம். அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. சார் புரியுது சார், அதுக்காக மெக்கானிக் ஷெட்ல எப்படி சார்? இந்த வேலை உங்களுக்கு எப்படி சார் செட் ஆகும்? அரவிந்த் ப்ளீஸ், எனக்கு இப்போதைக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணி கொடுங்க. இல்ல சார், அது எப்படி? அரவிந்த், அண்ணா சார் என்ன கேக்குறாரு? இல்லண்ணே, சார் வந்து வேலை தேடிட்டு இருக்காரு. அப்படியா? நீ தான் பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு இருக்கிய, அவருக்கு ஒரு வேலையை ரெடி பண்ணி கொடுத்துட வேண்டியதானே? அதெல்லாம் அண்ணே, நான் சொல்லி தான் வச்சிருக்கேன். ஆனா சார் வந்து சார் என்ன சொல்றாரு? இல்லண்ணே, அதான் பேசிட்டு இருந்தோண்ணே. சார் நீங்க தான் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கீங்களே, நானும் தான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் அரவிந்த் கிட்ட என்ன இந்த வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சார் என்ன சார் பேசுறீங்க? நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க போல. நான் இங்க மெக்கானிக் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கேன். சார் நானும் மெக்கானிக் வேலையை தான் சார் சொல்றேன். சும்மா இருங்க சார், விளையாடாதீங்க. நான் சீரியஸா தான் சார் சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க? நீங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஆள மாதிரி இருக்கிறீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க போல இருக்கு. இங்க எப்படி வேலை பார்ப்பீங்க? இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது சார். அரவிந்தே உங்களுக்கு பெரிய கம்பெனில வேலை ரெடி பண்ணி தருவாரு. ஆமா சார். சார் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த வேலை இந்த வேலைன்னு யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. எந்த வேலை கிடைச்சாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். நான் என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தணும் சார். சார் சொன்ன கேளுங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சார், ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம் சார், நீங்க எனக்கு வேலை கொடுத்து பாருங்க சார். நான் நல்ல வேலை பார்ப்பேன். என் வேலையில திருப்தி இருந்தா நீங்க சம்பளம் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். ஹை அண்ட் கார்ஸோட ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அப்படியே கரெக்ட் பண்ணிடுறோம் சார். என்னை நம்பி அதை தர யோசிச்சீங்கன்னா காரை வாட்டர் சர்வீஸ் பண்றது அந்த மாதிரி வேலையா இருந்தாலும் கொடுங்க, நான் பாக்குறேன். என்ன அரவிந்த் சார் இப்படி சொல்றாரு? சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் அரவிந்த், தம்பி இவ்வளவு கேக்குறாருல, ரீசெண்டா இருந்தாலும் இங்க வேலை செய்ய ரெடின்னு சொல்றாருல, செய்யட்டுமே. இல்லண்ணே, அது வந்து அரவிந்த் ப்ளீஸ், நான் என்னைக்காச்சும் நிம்மதியா சாப்பிடணும் தூங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. தம்பி அரவிந்த விடுங்க, நான் சொல்றேன், நீங்க இங்க வேலை பாருங்க. அண்ணே இல்லண்ணே, இப்போ ஒரு சாரை பார்க்க தான் போலான்னு இருந்தோம். அதான் தம்பி சொல்றாருல, நீ ஒரு பக்கம் முயற்சி பண்ணு. தம்பி அது வரைக்கும் இங்க வேலை பார்க்கட்டும். 1 நாளோ 2 நாளோ, 1 வாரமோ 2 வாரமோ இங்க வேலை பார்க்கட்டும். நல்ல வேலை கிடைச்சிட்டா அங்க போகட்டும். அரவிந்த், மல்லிகிட்ட நான் சொல்லிக்கிறேன். நான் இங்க வேலை பார்க்கறத பத்தி நீங்க அவகிட்ட சொல்ல வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சார் என்ன சார் நீங்க?
வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.